மகாராஷ்டிரா மாநிலத்தின் ஜெகதாம்பா ஆலயத்தில் பூஜை செய்து வழிபட்டார் பிரதமர் மோடி. ஆலயத்தின் மத்தளத்தை இசைத்தும் வழிபாட்டில் பங்கேற்றார். ஜனநாயக திருவிழாவில் பங்கெடுத்து வாக்களிப்பில் புதிய சாதனை படைக்குமாறு ஹரியானா தேர்தலையொட்டி வாக்காளர்களுக்கு பிரதமர் மோடி அழைப்பு. முதன்முறையாக வாக்களிக்கும் இளம் வாக்காளர்களுக்கு வாழ்த்துகள் தெரிவிப்பதாகவும் வலைப்பதிவு. பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்ட அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். ஏற்கனவே செயல்பாட்டில் உள்ள பணிகளை விரைந்து முடிக்கவும் அனைத்து துறையினரும் இணைந்து செயல்படவும் வலியுறுத்தல். மழைநீர் அதிகம் தேங்கும் இடங்களில் படகுகள் மற்றும் மோட்டார் பம்புகளை தயார் நிலையில் வைத்திருக்க அதிகாரிகளுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உத்தரவு. பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ள பகுதிகளுக்கு அருகே சமையல் கூடங்கள் அமைத்து உணவு தயாரிக்க நடவடிக்கை எடுக்கவும் அறிவுறுத்தல். திருப்பதி கோயில் பிரம்மோற்சவ விழாவின் 2ஆம் நாளில் சின்னசேஷ வாகனத்தில் எழுந்தருளிய ஏழுமலையான் முரளிகிருஷ்ணா அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் மலையப்ப சுவாமி. காஷ்மீர் எல்லை வழியாக ஊடுருவ முயன்றவர்களை சுட்டு விரட்டியதாக ராணுவம் தகவல். பாகிஸ்தானில் இருந்து எல்லையை கடக்க முயன்றவர்களை தடுக்க தொடர்ந்து துப்பாக்கிச் சூடு. சென்னை தாம்பரம் விமானப்படை தளத்தில் கம்பீரமாக நடைபெற்றது அணிவகுப்பு ஒத்திகை. வருகிற 8ஆம் தேதி நடைபெறவுள்ள விமானப்படை தின கொண்டாட்டங்களுக்காக களை கட்டுகிறது ஏற்பாடு. ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் விறுவிறுப்பாக நடைபெறுகிறது வாக்குப்பதிவு. காலை முதல் ஏராளமானவர்கள் திரண்டு வந்து வாக்களிப்பதாக தகவல். சென்னை மெரினா கடற்கரையில் நாளை நடைபெறும் விமான சாகச நிகழ்ச்சி காரணமாக போக்குவரத்து மாற்றம். காமராஜர் சாலை, காந்தி சிலை மற்றும் போர் நினைவிடம் இடையே அனுமதி சீட்டுகள் உள்ள வாகனங்கள் மட்டுமே அனுமதி என அறிவிப்பு. சென்னையில் நாளை நடைபெறும் விமான சாகச நிகழ்ச்சிக்காக மெரினா கடற்கரைக்கு 100 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிப்பு. வழக்கமாக அண்ணா சதுக்கத்திற்கு இயக்கப்படும் 120 பேருந்துகளுடன் கூடுதலாக சிறப்பு பேருந்துகளை இயக்கவும் நடவடிக்கை. சென்னை அடுத்த தாம்பரத்தில் அணிவகுப்பு ஒத்திகையின் போது சாகசத்தில் ஈடுபட்ட வீரர்கள் ஒரே நேரத்தில் நேர்த்தியாக தங்களது துப்பாக்கிகளை சுழற்றி அணிவகுப்பு. சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் கொண்டாடப்பட்டது வள்ளலாரின் பிறந்தநாள் பெருவிழா. வள்ளலார் திருவுருவ சிலைக்கு மரியாதை செலுத்தி அணையா விளக்கை ஏற்றி வைத்தார் ஆளுநர் RN ரவி. திருப்பதி திருமலையில் ஒருங்கிணைந்த சமையல் கூடத்தை தொடங்கி வைத்தார் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு. பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்க நவீன வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது சமையல் கூடம். தமிழ்நாட்டில் 3,26,000 DPT தடுப்பூசிகள் கையிருப்பில் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். தடுப்பூசி தட்டுப்பாடு பற்றி எடப்பாடி பழனிசாமி தெரிவித்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்து விளக்கம். லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 2000த்திற்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாக லெபனானின் சுகாதார அமைச்சகம் தகவல். தாக்குதல் தொடர்வதால் உயிர் பலி மேலும் அதிகரிக்கும் என மக்கள் அச்சம். ஆந்திராவில் மழை வெள்ளம் காரணமாக வரத்து குறைவு மற்றும் தேவை அதிகரிப்பால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தக்காளி விலை உயர்வு. ஆந்திராவில் தக்காளி வாங்கும் வியாபாரிகளும் கிருஷ்ணகிரிக்கு வந்ததால் தேவை அதிகரித்து விலை உயர்வு என்றும் தகவல். ஹரியானாவின் கர்னல் தொகுதியில் வாக்களித்தார் மத்திய அமைச்சர் மனோகர் லால். ஹரியானாவின் சர்கிதாதிரி சட்டமன்ற தொகுதியில் தனது வாக்கினை செலுத்தினார் மல்யுத்த வீராங்கனையும் காங்கிரஸ் வேட்பாளருமான வினேஷ் போகத். திருச்சியில் பெய்த கனமழையால் ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள் புகுந்த மழை நீர். தண்ணீரில் தத்தளித்தபடி வரிசையில் நின்று வழிபட்ட பக்தர்கள். நாகை மாவட்டம் திருப்பூண்டி அருகே முன்னாள் அமைச்சர் OS மணியன் சென்ற கார் சாலையோரம் இருந்த கோவில் சுவற்றில் மோதி விபத்து. இருசக்கர வாகனம் மீது மோதாமல் இருக்க காரை ஓட்டுநர் வளைத்த போது ஏற்பட்ட விபத்தில் OS மணியன் காயமின்றி தப்பியதாக தகவல். ரஜினிகாந்த் உடல் நலத்துடன் இருப்பதாக இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் தகவல். வரும் 15ஆம் தேதி தொடங்கும் கூலி படப்பிடிப்பில் பங்கேற்பார் எனவும் பேட்டி.
அக்டோபர் 15ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை துவங்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாடு, கேரளம், ஆந்திர பிரதேசத்தின் சில பகுதிகளில் வடகிழக்கு பருவமழைக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கும் என்றும் கணிப்பு. லெபனானுக்கு எதிரான தாக்குதலை தீவிரப்படுத்த இஸ்ரேல் முடிவு. எல்லையில் உள்ள 37 கிராம மக்கள் உடனடியாக வெளியேறுமாறு இஸ்ரேல் அறிவுறுத்தல். இந்தியாவின் அந்நிய செலவாணி கையிருப்பு முதல் முறையாக 700 பில்லியன் அமெரிக்க டாலர்களை கடந்தது. நாட்டின் தங்க கையிருப்பு 65.796 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிற்கு உயர்ந்துள்ளதாகவும் அறிவித்தது ரிசர்வ் வங்கி. ஈரான் மீது பொருளாதார தடைகளை விதிக்க அமெரிக்கா பரிசீலித்து வருவதாக அதிபர் ஜோ பைடன் தகவல். ஹெஸ்பொல்லா, ஹவுத்தி, ஹமாஸ் தாக்குதலுக்கு பதிலடி தர இஸ்ரேலுக்கு முழு உரிமை உண்டு எனவும் கருத்து. லெபனானில் உள்ள வெளிநாட்டினர் விமானங்கள் வாயிலாக அவசரமாக வெளியேற்றம். ஐரோப்பா, ஆசியாவில் இருந்து சிறப்பு விமானங்களை அனுப்பி குடிமக்களை மீட்கும் நாடுகள். லெபனான் மீதான ஒருவார தாக்குதலில் ஹெஸ்பொல்லா படையைச் சேர்ந்த 250 பேர் பலியானதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவிப்பு. நேற்று தரைவழி தாக்குதலில் இஸ்ரேல் ராணுவத்தின் 2 வீரர்கள் பலியானதாக தகவல். பெய்ரூட் புறநகர் பகுதியில் ஹெஸ்பொல்லா ஆயுத கிடங்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது இஸ்ரேல். ஹெஸ்பொல்லா கிளர்ச்சியாளர்கள் 100 பேர் ஒரே நாளில் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் தரப்பில் தகவல். ஹெஸ்பொல்லா அமைப்பின் தலைவர் நசரல்லாவுக்கு அஞ்சலி செலுத்த ஏமன் தலைநகர் சனாவில் கூடிய ஹவுத்தி ஆதரவாளர்கள். ஹெஸ்பொல்லா, பாலஸ்தீனம், ஏமன் கொடிகளுடன் கைகளில் ஆயுதங்களை தூக்கி பிடித்து முழக்கம். அமெரிக்க கோப்பைக்கான படகு போட்டியில் 60 ஆண்டுகளில் முதன்முறையாக இறுதி சுற்றுக்கு பிரிட்டன் தகுதி. அரையிறுதியில் இத்தாலியை தோற்கடித்த நிலையில் இறுதி சுற்றில் நடப்பு சாம்பியன் நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது.